श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 14வது அத்தியாயம் 21வது श्लोकम्। अर्जुन उवाच कैर्लिङ्गैस्त्रीन् गुणान् एतान् अतीतो भवति प्रभो किमाचारः कथं चैतान् त्रीन् गुणान् अतिवर्तते। भगवान श्री कृष्णरनाल விஸ்தாரமாக விவரித்ததுக்கப்புறம் 3 குணங்களை பற்றி, அந்த 3 குணங்களுடைய பல விஷயங்கள், அந்த குணத்துடைய லட்சணம், குணத்துடைய பந்த விஷயம், அதோடைய அடையாளம், அப்புறம் அதோடைய கதி, அப்புறம் பலம், அந்த 5 விஷயங்களையும் பகவான் விவரித்து சொன்னதுக்கு பிறகு அர்ஜுனனுக்கு அவனு கூட குணாதீதனாகணுமனே ஆசை வந்தது. அதனால் இந்த 21வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் 3 கேள்விகள் கேட்குறான். ஒன்று ஹே கிருஷ்ணா பிரபோ, அந்த குணாதீதனை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவனுடைய அடையாளம் என்ன, லிங்கைஹிகா இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி. அப்புறம் அந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்லும்போது தான் பகவான் 22வது ஸ்லோகத்துலேயும் 23லையும் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. நம்ம 22வது ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்த்தோம். அது என்னன்னு ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறோம். प्रकाशंच प्रवृत्तिंच मोहमेव च पांडव। इति श्री भगवानुवाच प्रकाशं च प्रवृत्तिं च मोहमेव च पांडव न द्वेष्टि संप्रवृत्तानि न निवृत्तानि कांक्षति। முதல் கேள்விக்கு பதில் சொல்ல தொடங்கி பகவான் சொல்றாரு, 3 குணங்களும், whether it is a prakasham gnana rupam, pravrutti karma rupam, illa moham lethargy nidra rupam, jadya rupam இருக்கிற இந்த 3 குணங்களை கூட ஹே பாண்டவா, அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். எந்த குணமும் சாஸ்வதமாக நிற்காது. கான்ஸ்டன்ட்லி அந்த 3மே கூட வரும் போகும் வரும் போகும். ஆனால் ஒரு மனிதத்திலோ ஒரு சமயத்திலோ அந்தந்த குணங்களுடைய பர்சன்டேஜ் பொறுத்து தான் அவனுடைய பிஹேவியர் இருக்கும். அதனால் இந்த குணாதீதனாக இருக்கிறவனா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன சப்ஜெக்டிவாக உள்ள என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ அந்த ஆப்ஜெக்டிவாக வெளியில் இருக்கிற இந்த குணங்களை, பிரகிருதி சேர்ந்த இந்த குணங்களை எப்படி பார்க்குறார், அது எல்லாத்தையும் எப்படி மித்யாத்ம நிச்சயம் பண்ணி, அதனால் அது வந்தாலும் அதுக்கு ஆசைப்படலை, வரணும்னு ஆசைப்படலை, போகணுமனையும் ஆசைப்படலை. அப்படின்னு சொன்னால் ந துவேஷ்டி சம்பிரவருத்தானே, அதெல்லாம் வரும்போது அதனை துவேஷிக்கலை, எது குணம் வந்தானும். அதே மாதிரி ஏதாவது இவனுக்கு பிடிச்சது விட்டுட்டு போகிறதுன்னும் போதும் அதை பற்றி அது ஏதாவது போகணும், இந்த குணம் வேண்டாம், எனக்கு இப்படி இருக்கக்கூடாதானே அதை பற்றி ஆசையும் படலை. பொதுவாக நல்ல சத்துவகுணமாக இருக்கும்போது எப்பவுமே இப்படி தான் இருக்கணும், எப்பவுமே சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் மனசு சரீரம் இருக்கிற வரைக்கும் இந்த 3 குணங்கள் மாறி மாறி போயிட்டே இருக்கிறதுனால
மனசில் டிஸ்டர்பன்சஸ் வரும். ஆனால் ஞானி அத்தீத்தன் எப்படி இருப்பான்னா அது வந்து சாட்சி பாவத்தோடு அப்படி பார்ப்பான். அதெல்லாம் வரும்போது வந்து நல்ல பன்னீர் தலிசிட்டி வாங்கோ அனுவா. அதெல்லாம் போகும்போதும் சரி போகிறீங்களா, இதோ வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போயிட்டு வாங்கோன்றோம் இல்லையா, வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்பணும். அதனால் வந்தானும் சந்தோஷந்தா போனானும் சந்தோஷந்தா. இந்த மனோநிலை உள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, இதுக்கு பேர் தான் குணாதீதன். அதனால் ஆனால் இந்த குணங்கள் எல்லாம் மித்யா. இந்த மித்யா பிரபஞ்சம் வந்து எதுவுமே அது நிஜமில்லை, இன்னொரு கனவு மாதிரி இந்த ஒரு நினைவு. அதனால் இந்த நினைவு மொத்தம் கூட மித்யான்னு சொல்லிட்டு உள்ள மனசில் புத்தியில் புரிஞ்சுக்கிட்டான். அது புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அப்போ நான் யாரோ ஏதோ பரம் பார்த்திருக்கணும். அவர் வந்து ஹி சா த ஹையஸ்ட் பரம் திருஷ்டுவா. அந்த பரமன் என்ன, நான் சாட்சி சைத்தன்யம், இது என்ன வந்து போனாலும் எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆக்சுவலி நான் ஒன்றும் தொடாமல் ஆகாயம் மாதிரி தான் நான் இருக்கேன் అని அதையும் புரிஞ்சுக்கிட்டான். நானும் பரம வஸ்து, சாஸ்வத வஸ்து, மாறாத வஸ்து. நானும் வஸ்துவன்னு ஏதோ உயிரில்லாத நினைக்காதுங்கோ. வஸ்துவன்னு சொல்லணும்னா ஆக்சுவலி ஆத்மக்கு தான் வஸ்துவன்னு சொல்லணும். ஏன் வாஸ்தவமாக எது அஸ்தி இருக்கின்றனதோ அதுதான் வஸ்து. நம்ம எல்லா பதார்த்தங்களுக்கு வஸ்து சரி, அது இருக்கேன்னு தெரியறதுக்கு கூட வாஸ்தவமாக அது இருக்க தெரியறது கண்ணுக்குன்னா அது எப்படி தெரியறது கண்ணுக்கு? கண்ணு மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற மனசு, மனசுக்கு பின்னாடி இருக்கிற புத்தி, புத்திக்கு பின்னாடி இருக்கிற நானே அந்த உணர்வு. அதனால இவன் வந்து அது வந்தானும் ஓகே, போனானும் டபுள் ஓகே, அப்படி இருக்கிற ஒரு மனப்பான்மை, அந்த இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படிப்பட்ட ஒரு நிலை. இதுதான் அந்த லிங்கையன்னு கேட்டால் இல்லையா நீ, என்ன இண்டிகேட்டர்னு, இவன் இப்படி இருப்பான். இவனு தான் குணாதீத புருஷன்னு சொன்னார். இப்போ 23வது ஸ்லோகத்தில் இன்னும் கூட சில அடையாளங்கள் சொல்கிறப்பார். உதாசீனவதாசீனஹ குணைர்யோ ந விசால்யதே குணாவர்த்தந்த இத்யேவ யோவதிஷ்டதி நேங்கதே. நம்ம we are in the world and in the same time we are out of the world. ஞானி குணாதீதனா எப்படின்னா உலகத்தில் தான் இருக்கான், ஆனால் உலகத்தில் இல்லை. உலகத்தில் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அவருடைய புத்திக்குள்ள இந்த உலகம் అనేది வந்து சத்தியம் இல்லை. உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு சத்தியத்துவ புத்தி கொடுக்கல, மித்யாத்வ புத்தி கொடுத்தோம், மித்யாத்வ நிச்சயம் பண்ணிட்டோம். அதனால இவர் வந்து உதாசீனவத் ஆசீனஹா. இங்கே உத்ன்னு சொன்னால் எபவ், மேலேன்னு அர்த்தம். அது என்ன அர்த்தம்? என்ன பரமன் எது உபயோகப்படுத்திட்டாரோ 2 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி, அந்த பரம் அనే விஷயத்துக்கு ஆத்மான நானும் இது எல்லாத்துக்கு அப்பாற்பட்டவன். உத் என்ன எபோ, உத் ஆசீனஹா. அப்படின்னா ஸ்விம்மிங் பூலில் சில பேர் நீச்சல் அடிக்கிறாங்க. நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கலை, நான் அதுக்கு மேலே அந்த பிளாட்ஃபார்ம் மேலே நின்றுருக்கேன். உத் ஆசீனஹா, ஸ்பெக்டேட்டர் மாதிரி இருக்கேன். ஆனால் அதில் உளுந்தவங்களும் கஷ்டப்படுறாங்க, நீச்சல் அடிக்கிறாங்க. சில பேர் வரல, புதுசாக வந்தாங்க, இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் நான் உத் ஆசீனஹா அப்படின்னு சொன்னால், யார் அவனுடைய ஸ்வரூபத்திலேயே நிஷ்டாவானாக இருக்கானோ,
கஸ்யசித் பக்ஷம் ந பஜதே அப்படின்றார் சங்கரர். அப்படின்னா நானும் எங்கள் வீட்டு மாடியில் நின்று பார்க்குறேன், தெருவில் ரோடு மேலே ஏதோ சண்டை நடக்கிறது, இல்லை ஒரு ஊர்வலம் போகிறது. நான் சும்மா மேலே நின்று பார்க்குறேன், வேடிக்கை பார்க்குறத தவிர எனக்கு ஒன்றும் டச் ஆகாது, எனக்கு ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி தான் அன்கன்சர்ன்டுன்னு சொல்லம். ஓகே, ஸ்பெக்டேட்டர் மாதிரி அன்கன்சர்ன்டாகவே உதாசீனவத் ஆசீனகன்னு உட்கார்ந்திருக்கார், இருக்கிறார். எனக்கு ஒன்றும் ஒட்டலை தொடலை, ஐ எம் அன்கன்சர்ன்ட் அபவுட் இட்ன்னு சொல்லிட்டு ஸ்பெக்டேட்டர் மாதிரி இருக்கேன்னு ஆசீனஹா. ஸோ இங்கே ఉదాసీనవతన్నా ఆసీన అనేది కూడా రెండు పిరిచ ఆసీన అని வருது. அதில் மறுபடியும் ஆசீனஹா வருது. அப்படின்னா இந்த ஆசீனான்னு சொல்லும்போது உதாசீன பாவம் அது வந்து ஒரு பாவம் ஆயிடுது. உதாசீன பாவம்னா அன்கன்சர்ன்டுன்னு அர்த்தம் இங்கிலீஷில். தமிழில் என்ன சொல்லணும்? எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை, எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பாவத்தோடு இருக்கிறது. அடுத்த ஆசீனகன்னா அந்த பாவத்தோடு இருக்கிறவன் அர்த்தம். ஆசீனன்னா போய் உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தம் இல்லை இங்கே. ஓகே, எப்படி இருந்து என்ன பண்ணுறாரு? குணைஹி யஹ ந விசால்யதே. ஓகே, ஸோ இப்படி இருந்துட்டு யார் யஹ இந்த குணங்கள் செய்கிற ஹெவாக் மெஸ் அதனால இவன் வந்து செலிக்கிறதே இல்லை. விசால்யத்தை ந விசால்யத்தை சலனம்னா ஆடுறது, விச்சலனம்னா ரொம்ப ஆடி போகிறது. அப்படின்னா அசைகிறதே இல்லை, அதை பற்றி கண்டிக்கிறது இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அது பாட்டுக்கு வருதா வந்துச்சேன்னு தெரியறது, போகிறதுன்னு தெரியறது. இந்த மாதிரி விட்னஸராக இருக்கிறதுனால உதாசீனவத் ஆசீனஹா இருந்து அந்த அதீதனும் குணாதீதனுன்னா குணைஹி யஹ ந விசால்யதே. இந்த குணங்களினால ஒன்றுமே செழிக்கலை. அப்படி இருந்து ஆனால் நம்ம பொதுவாக ரொம்ப ஆடி போயிடுவோம். ரொம்ப ரஜோகுணம் வந்ததுனால நம்மளது எனக்கு நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அதோட ரொம்பவே ஒன்றாயிடுறோம், தன்மயமாயிடுறோம். ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். அது அந்த ரஜோகுணத்தினால் வர எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு துக்கப்படுறோம். என்ன வாஸ்தவத்துவம், அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்குறோம். அதே மாதிரி தமோ குணம், சில நாள் நல்லா தூக்கம் வரும், சில நாள் தூக்கம் சரியாக வராது. அதை வந்துடும் போய் இது மாறும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி சத்துவகுணம் கூட கொஞ்சம் நேரம் நல்லா அமைதியாக அப்படி இது எல்லா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் மாதிரி இருக்கும். அடுத்தது ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது பார்க்கும்போது உடனே அந்த டிஸ்டர்பன்ஸ் இப்படி இது எப்படின்னா ஒரு குளத்தில் தண்ணி இருக்கேன், காற்று இல்லாத சமயத்தில் ரொம்ப அசையாமல் அப்படி நிശ്ചலமாக இருக்கும். குளத்தோடைய அடியில் என்ன இருக்குதுன்னு கூட தெரியும், பார்க்கலாம். ஆனால் அப்புறம் ஒரு சின்ன இலை போதும், காற்றுக்கு அப்படி வந்து உளுந்தாவே அதில் சலனம் ஏற்பட்டு டிஸ்டர்ப் ஆகி ரிங்காக அந்த வேவ்ஸ் வந்து அடியில் என்ன இருக்கிறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி தான் அந்த மனசு இந்த குணங்களோட தாதாத்மியம் ஆகும்போது, மனசில் வர விகாரங்களை கூட அதிக தாதாத்மியம் ஆகும்போது புத்தி அங்கே கிரகிச்சுக்காமே இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்காமே. ஆனால் இப்போ நம்ம நல்ல பகவத்கீதை இப்படி இப்போ கேட்டவங்க, வேதாந்தம் கேட்டவங்க உடனே அந்த வேதாந்தம் புத்தியில் இருக்குல்ல, கேட்டதெல்லாம் அது வேலை செய்யும். அதனால நமக்கு அங்கே அழுக்காகலை, அலைகள் வரல, டிஸ்டர்ப் பண்ணல, நான் விசால்யத்தை. அப்போது என்ன பாவிச்சிருக்கா இவனும்? குணாக
வர்த்தந்த இது ஏவ. இது குணங்கள ஸ்வபாவம். அது அப்படி தான் பிரகிருதியில் வந்து விக்ருதி இருக்கும். விக்ருதின்னு சொன்னால் மாற்றம். மாற்றம்னா கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ். அதனால் இங்கே எது நடந்துட்டு இருந்தால் அதுக்கு ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் இந்த ந விசால்யத்தேன பதத்துக்கு அர்த்தம். ஸோ இவன் குணாக வர்த்தந்த இது ஏவ. குணங்கள் தான் வரும் போகும், இது நடக்கிறது, மாறுறது. அதனால் இப்படி நித்தியமாக இல்லாதது, சாஸ்வதமாக இல்லாதது வந்து போகிறது பற்றி நானே கவனிச்சிட்ருக்கிற நான் வந்து இது அது கூட ஒன்றாகி செழிக்கணும், துக்கப்படணும், அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்க மாட்டார். அதனால் ரியாக்ட் ஆக மாட்டார் எது நடந்துட்டு இருந்தால் கூட. ஆனால் ஆக்டே பண்ண மாட்டாரா? அப்போது ரொம்ப உதாசீனமாக இருக்காருன்னா எங்கே எவ்வளவு எந்த அளவுக்கு எப்போ எப்படி ஆக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவார், இல்லைன்னா ப்ரோ ஆக்ட் பண்ணுவார், தவிர ரியாக்ட் ஆக மாட்டார். சரியா? அப்புறம் அதனால் ஏதாவது இந்த குணங்களுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தது, மிசரி, துக்கம், நான் துக்கி ஆயிட்டேன், துக்கம் வருதுன்னு சொன்னால் அது ஜஸ்டிஃபை பண்ணவே கூடாது. சுவாமிஜி சொல்லுவார், நெவர் ஜஸ்டிஃபை யுவர் மிசரி. என்னதாகட்டும் அது அப்படியே பாரு, அது நான் எனக்கு சம்பந்தப்பட்டதில்லைன்னு தள்ளி வச்சுடும். இதுதான் சாதனை, இதுதான் வேதாந்தம் நமக்கு சொல்கிறது. பகவத்கீதை படித்ததுனால என்ன பிரயோஜனம்னா, நித்திய வாழ்க்கையில் வர இந்த ஆன்ஸ்லாட்ஸ், ஃப்ளக்சுவேஷன்ஸு, இது எல்லாத்திலிருந்து அதில் உளுந்து போகாமல் அப்பப்பப்பவே நான் வந்து நான் தனித்தனியாக கரை மேலே நிற்பேன். ஓகே, அதுதான். அப்போது அப்படி இருந்து அதனால் என்ன ஆயிடுச்சு, அப்படி இத்தியேவ நான் அனிச்சிட்டு வர யஹ அவதிஷ்டதி. ஓகே, பாருங்க, நான் சொல்லிட்டுருக்கேன்ல, ஸ்விம்மிங் பூலு மேலே பிளாட்ஃபார்ம் மேலே இருக்கான், மாடியில் இருக்கான். அதனால் அவதிஷ்டதின்னு சொன்னால் இவர் வந்து அவனோட ஸ்வரூபத்திலேயே தன நிலை, தன் ஸ்வநிலையிலேயே ஸ்வரூப நிலையிலேயே தான் நிற்கிறான். ஏன்னா ஸ்வரூபம் ஆத்மா வந்து எதுலேயும் கலந்துக்கலை. ஆகாயம் மாதிரி ஆத்மா எதுலேயும் கலந்துக்கலை. அதை மறந்துட்டு நானும் மனசு கூட பின்னாடி போகும்போது புத்தியும் குழப்பி, அப்புறம் நான் துக்கி, நான் சுகி, நான் அப்படி இப்படின்னு இதெல்லாம் வரும். ஸோ அதனால் யஹ அவதிஷ்டதி, அவதிஷ்டத்தைன்னா தன் ஸ்வரூபத்திலே யாரும் நிந்தி உட்கார்ந்து அங்கே ஸ்திரமாக இருக்கானோ, திஷ்டத்தைன்னா உட்கார்றதுன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் அபைட்ஸ் இன் ஹிஸ் ஓன் செல்ஃப், இன் ஹிஸ் ஓன் எசென்ஷியல் நேச்சர். அப்படி இருந்ததுக்கப்புறம் அப்புறம் ந இங்கதே, மேலே ந விசால்யத்தைன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ந இங்கதேன்னா அதே அர்த்தந்தான். மறுபடியும் ஏன் சொல்கிறாருன்னா, மேலே வந்து இது இம்பார்ட்டண்ட். அது அப்படின்னா ரெண்டு விதமாக எடுத்துக்கிறோம். எமோஷ்னல், ஃபிசிக்கல்லி குணங்கள் வேலை செய்கிறதையும் நமக்கு தெரிகிறது, ஃபிசிக்கல் பாடியில் எஃபெக்ட். அப்போவும் எஃபெக்ட் ஆக மாட்டார், செழிக்க மாட்டார். இல்லை சுற்றி இருக்கிற சூழ்நிலை ப்ளஸ் நம்முடைய உடம்பு. அடுத்தது இன்னொன்று சொல்லும்போது நான் இங்கதே, இங்கு தாத்து வந்து இதோட நெவர் டிஸ்டர்ப்டு, கெட் டிஸ்டர்ப்டாரு, செழிக்கிறது இல்லைன்னு. அப்படின்னு என்ன, உள்ள மனசில் வர படிய ஆலோசனைகள், படிய வாசனைகள், படிய அனுபவங்கள், இல்லை மனசில் சிந்திக்கிற பவிஷ்யத்து, ஃப்யூச்சர் பற்றி இருக்கிற சில விஷயங்கள், அதெல்லாம் நினச்சிட்டு அவனுடைய மனசில் வர விகாரங்கள்னாலே அவர் வந்து செழிக்க மாட்டார், டிஸ்டர்ப் ஆக மாட்டார். ஸோ அதனால தான் ரெண்டு வாட்டி விசால்யத்தை என்ன, at the physical level, at the mental level, உண்மையை சொல்லணும்னா at the emotional level,
அட் தி இன்டலெக்சுவல் லெவல்னு சொல்லணும். அப்போ அந்த இன்டலெக்சுவல் லெவலில் கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ நாள் கேட்டது படித்தது 14வது அத்தியாயம் முடியறது இன்றைக்கி இவ்வளோ அந்த ஞானம் விஷயங்கள் எல்லாம் என்ன கிருஷ்ணர் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே மனசில் பதிஞ்சிருக்கு, அப்படியே பதிஞ்சிருக்கு. அது எனக்கு எப்பவுமே ரிசோர்ஸ் உதவி செஞ்சுட்டே இருக்கிறதுனால ந இங்கதே ந விசால்யதே. ஸோ மொத்தம் தி ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு மொத்தம் கூட பிரகிருதிக்கு சேர்ந்தது. அதில் விக்ருதிகள் இருக்கும், அந்த விக்ருதிகள் ஏற்படுத்த காரணம் 3 குணங்கள். அதெல்லாம் வந்து எனக்கு சம்பந்தம் இல்லை. பார்த்தீங்களா, அப்படி இருக்கணும். இதுதான் இண்டிகேஷன் லிங்கம். ஸோ 22ல் அவன் சொல்லிட்டாரு, 23ல் இப்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 24, 25 ஸ்லோகங்களுக்குள்ள 2வது கேள்வி, அர்ஜுனன் கேட்ட 2வது கேள்வி, கிமாச்சாரஹ. ஓகே, எப்படி அப்படி இவனுக்கு இது வந்து இப்படி சொன்னதெல்லாம் அவனுக்கு உள்ள சப்ஜெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் இப்போது அவனு எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவனோட பிரவர்த்தனை பார்த்து கிம் ஆச்சாரஹ உடனே பாஹ்யமாக நமக்கு தெரியும், பார்த்தா தெரியும். ஞானியோடைய இங்கே குணாதீதனன்னு சொன்னால் ஞானின்னு அர்த்தம் இல்லையா? அந்த பதத்தினை வேறு விதமாக எடுத்துக்கூடாது. ஞானி பற்றி தான் சொல்கிறார். குணாதீதன் தான் ஞானி, ஞானி தான் பராபக்தன், பராபக்தன் தான் ஸ்தித பிரஜ்ஞனம், அவன் தான் பிரம்மஜானி எல்லாம். 24ல் இப்போது அந்த ஆச்சாரः கிம் ஆச்சாரः சமதுக்கசுகம் சுகஸ்வஸ்தः சமலோஷ்டாஸ்மகாஞ்சனः துல்யப்ரியா பிரியோர்தீரः துல்யநிந்தாத்மசம்ஸ்துதிः. மேலே சப்ஜெக்டிவாக விஷயம் என்னது, குணங்கள் பிரகிருதி சேர்ந்தது, அதெல்லாம் மித்யான்னு சொல்லிட்டாரு. அதனால் நானும் என்னோடய ஸ்வரூபத்தில் நிந்திருக்கிறதுனால, என்னோடய ஸ்வரூபத்தை நான் உணர்ந்ததுனால நானும் செலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு. அந்த டிஸ்டர்ப் ஆகாத செலிக்காத அந்த குணாதீத ஞானி அப்போது வெளியிலொந்து வர விஷயங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆக மாட்டாருன்னு சொன்னோம் இல்லையா? எப்படி பார்ப்பாருன்னு சொன்னால் இப்போ அதுதான் சொல்கிறாரு ஆச்சாரம். சுகம் துக்கம் சமம், சுகம் வந்தானும் துக்கம் வந்தானும். அப்படின்னா அர்த்தம் என்ன? த பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் ஆர் பெயர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி சொல்கிறோம். துவந்தங்கள், இந்த துவந்தங்கள் கூடிதான் மொத்தம் உலகம்னாவே இங்கே நடக்கிற இந்த ட்ராமா எல்லாம் கூட துவந்தங்களுக்கு கூட சேர்ந்து நடக்கிறது. எதுவுமே தனியாக ஒன்றுன்னு இல்லை. துவந்தம், பகல் இருக்கா ராத்திரி, கஷ்டம் இருக்கா சுகம் வரும், சுகம் இருக்கா கஷ்டம் வரும், லாபம் நஷ்டம் இருக்கு, எல்லா துவந்தங்கள் தான். பார்த்திங்கன்னா அப்புறம் சில காலம் குளிர் சீசனாக, அப்புறம் மழைக்காலம் போயிடுச்சுன்னா வெயில் காலம் வரும், எல்லாம் மாறி மாறி வரும், ரெண்டாக வந்துட்டே இருக்கும். அதனால் துவந்தங்கள்னு சொல்கிறோம் இது. அதுக்கு இங்கே பகவான் வந்து சில உதாரணம் கொடுக்கும்போதும் முதல் வந்து சமம், துக்கம் சுகம் ரெண்டும் சமம். இப்போ சொல்ல போகிற இந்த 2 வார்த்தைகளுக்குள்ள 2 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த ஆச்சரணத்தில் வைக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வேதாந்த ஞானத்தினை. இம்பார்ட்டண்ட் வேர்டு என்னன்னு சொன்னால் சமத்துவம் யோக உச்சதே. 2வது அத்தியாயத்தில் பகவான் சொன்ன இம்பார்ட்டண்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டு, அது ரொம்ப முக்கியம். எங்கே சொன்னார்? எப்படி? சித்தியோ சமோ பூத்வா. பார், அங்கே கூட 2 வார்த்தை, சித்தி அசித்தி, அக்கம்ப்ளிஷ்மெண்ட் நான் அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஓகே, அடைஞ்சாச்சு அடையலை, அப்படி சமோ பூத்வா
ஸோ சுகம் துக்கம் இப்படியெல்லாம் பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள் இது, அதெல்லாம் பார்க்குறோமே. இங்கே பகவான் சுகம் துக்கம் என்றார். ஏதாவது சாதிச்சா நமக்கு நல்லா சாதிச்சா நான் சொல்லிட்டு ஒரு சித்தி அடைஞ்சிட்டு வந்துச்சு, கிடைச்சது. அசித்தி நடக்கலை, சாதிக்கலை, அது வேறு கை விட்டு போச்சுன்றோம். அப்போது அதே தான் வேறு விதமாக சொல்லணும். சுகம் துக்கம், சித்திக்கு சுகம், அசித்திக்கு துக்கம் வரும். அதனால் சமபூத்வா இம்பார்ட்டண்ட் என்னன்னா, நான் சொல்கிறது 2வது அத்தியாயத்தில் ஸ்லோகம் சொல்லிகிட்ருக்கேன். சமத்துவம், அப்படி சித்தி அசித்தி ரெண்டுத்தையும் சமமாக பண்ணி சமமாக பார்க்குற அந்த பாவம், பார்க்குற அந்த மனோபான்மை, அதுக்கு பேர் சமத்துவம். அதுக்கு பேர் தான் யோகா. அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அப்படின்னா எல்லா ஆத்தியாத்மிக சாதனையுடைய கல்மினேஷன் என்னன்னு பார்த்தா இந்த சமத்துவத்தினே. ஓகே, த என்டையர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, த ப்ராக்டிஸ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொன்னால் சமபாவம். ஓகே, இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் தி ஆத்தியாத்மிக ஜீவனம், இல்லை வேதாந்தத்துடைய சாரம். சமத்துவம், ஈக்வானிமிட்டி. இது 2வது அத்தியாயம் மட்டும் இல்லை, 12வது அத்தியாயத்திலும் 2 ஸ்லோகங்களுக்குள்ளே சொல்லப்பட்டது. சரியா? முதல்ல இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் முடிச்சுட்டு அது எல்லாம் கோட் பண்ணுறோம் நடுவில். ஸோ என்ன சொல்கிறாரு? சுகம் துக்கம் சமம். அப்படி பார்க்கணுன்னா இவன் முந்தாவது ஸ்லோகத்தில் அவதிஷ்டத்தின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த அவதிஷ்டதி இங்கே அதே வார்த்தை சொல்லும் போது ஸ்வஸ்தஹ, ஸ்வஸ்மின் ஸ்திதஹ இஸ் கால்டு ஸ்வஸ்தஹ. ஸ்வஸ்மின் ஸ்திதஹ, ஸ்வரூபத்தில் தன்னுடைய நிஜஸ்வரூபத்தில் தான் யார் கவனித்து நிந்திருக்கானோ அதுதான் ஆக்சுவலான ஆரோக்கியமாக. அதனால தான் அந்த சுவாஸ்தியம், ஆரோக்கியம் ஆயுர்வேதத்தில் உபயோகப்படுற பதம். அதே தான் தமிழில் கூட எப்படி இருக்கீங்கள், அந்த பழைய கால தமிழ் பிராமணர்களோட அந்த வீட்டில் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலிஸில் கேட்குவேனா, ஸ்வஸ்தமாக இருக்கீங்களா? ஸ்வஸ்தமாக இருக்கப்பா, சுவாஸ்தியம். ஓகே, ஸ்வஸ்தமாக தானே, ஸ்வஸ்தந்தானா பாருங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? வேறு ஆனால் எதுக்கு கேட்குறானோ அவர் எதுக்கு பதில் சொல்கிறாரு சொன்னட்டோம். ஆனால் வார்த்தை பாருங்க, ஸ்வஸ்மின் ஸ்திதஹ, ஸ்வஸ்தஹ. ஓகே, அப்படின்னா ஸ்வஸ்தஹான்னு இன்னொரு அர்த்தம் 2வது அத்தியாயத்தில் அந்த ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணங்களை சொல்லும்போது பிரிஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் சொல்லி ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டஹ, தனலே தான் ரமிச்சிட்ருக்கிறவன் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹ. அது எப்படி சார் தனலே தான் ரமிக்கிறதுன்னு என்ன? அங்கே ரமிக்கிறவனும் ரமிக்கப்படுறது ரமிக்கிறது అనేది எல்லாம் ஒன்று தான், ஆத்மா தான். ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டஹ, துஷ்டியோட, துஷ்டின்னா நிறைவோட இருக்கிறான். இப்படி பல ஸ்லோகங்கள் இந்த சமத்துவம் అనేది பகவத்கீதையில், பகவத்கீதை சாரம் மொத்தம் அதுன்னு சொல்லலாம். அதனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட். சமத்துவம் யோக உச்சதே. The equanimous state of mind is called yoga. ஸோ ஸ்வஸ்தஹ அப்படி இருக்கிறனால இப்போது இவனும் என்ன, சுகம் துக்கம் சமம் பண்ணிட்டார். லோஷ்ட அஸ்ம காஞ்சனஹ சமம். அப்படின்னா சுகம் துக்கம் అనేది మనసులో ஏற்படுற ஒரு இமோஷ்னல் எஃபெக்ட். அஃப்கோர்ஸ் வெளியிலேருந்து தான் வருது, வெளியில் இருக்கிற பொருட்கள் சூழ்நிலை பரிஸ்தித்தினால் வருது. ஆனால் உள்ள ஏற்படுறது. இப்போ வெளியில் சொல்கிறாரு. அப்போ வெளியில் எப்படி பார்க்கணும்? சமம் అనేది சுகம் துக்கம் மனசில் ஏற்படுது. வெளியில் இருக்கிற எல்லா பொருட்கள்
இங்கே 3 உதாரணம் கொடுக்குறார் பகவான். என்ன அதுன்னா, முதல்ல லோஷ்டம். லோஷ்டம்னா லம்ப் ஆஃப் கிளே. ஓகே, மண்ணாங்கட்டி சொல்கிறோம் இல்லையா, லம்ப் ஆஃப் கிளே, லோஷ்டம். அப்புறம் அஷ்ம. ஓகே, அஷ்மன்னா கல். ஸோ ஒன்று வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கேன், இன்னொன்று சாஃப்டாக இருக்குது. பட் 2 கல், மண். அப்புறம் காஞ்சனா. காஞ்சனா தங்கம். ஓகே, தங்க உருண்டை ஒன்று இருக்குது, பிஸ்கெட்டு, கோல்டு பிஸ்கெட்டு. இது 3மே சமமாக. யார் அது எப்படி சார்? அப்படி 3மே விலை டிஃபரன்ஸ் இருக்குல்ல. தங்கம் எங்கே, மண்ணாங்கட்டு எங்கே அப்படின்னு நமக்கு கேள்வி வரும். இங்கே அர்த்தம் என்னன்னா, அப்போ தங்கத்துடைய விலை தெரியாதவருக்கு அப்படியா? தங்கத்துடைய விலையை தெரியாதன்னா பைத்தியக்காரன மாதிரி ஆகிடும். எதுக்கு விலை இருக்குது, எது விலை வாழ்ந்ததுன்னு தெரியும், அதோட வேல்யூ தெரியும். ஆனால் இவர் அப்படி சமம் என்ன, அது மேலே ஆசை அட்டாச்மெண்ட் இல்லை, அது மேலே ஆசை அட்டாச்மெண்ட் இல்லை. அப்போது మరి அவருக்கு பணம் இதெல்லாம் சங்கரர் சொல்கிறாரு, ஜீவனம் நடக்கிறதுக்கு சரீர போஷணார்த்தம் வாழ்க்கையில் எவ்வளோ என்ன வேணுமோ அந்த அளவுக்கு தான். அப்படின்னா டூ மச் ஆசை கிடையாது, கிரீடினஸ் கிடையாது, திருப்தியோடு இருப்பான். அதனால் நெவர் கிரேவ்ஸ் ஃபார், கிரேசி ஆக மாட்டான், பணத்துக்கோ தங்கத்துக்கோ எதுக்கும் கிரேசி ஆக மாட்டான். அப்படின்னு அர்த்தம், இந்த சிருஷ்டியில் இருக்கிற எல்லா பொருட்களும் நம்ம மனசில் தான் வேல்யூ கொடுக்கறது. அதே குழந்தைக்கு தெரியுமா? தங்கமும் மண்ணும் நீங்கள் எல்லாம் வச்சுட்டா தங்கம் நல்ல பளபளன்னு இருக்க, ஆனால் மண் தான் எடுத்து சாப்பிடும். அது அர்த்தம் என்னன்னா, அப்போ அது தெரியாது, அறிவில்லாத தனம்தான். என்ன சமபாவம் இல்லை, அது இவ்வளோ மதிப்பு இருக்கனேது இல்லை. அப்போது மதிப்பு இருக்கனேது நம்ம வச்சுட்டு அப்புறம் அதுக்கு பின்னாடி ஓடி அதுக்கு அடிமையாகி அதுக்காக பல அதர்மங்களை பண்ணி இதெல்லாம் பண்ணாமல் மனசு புத்திக்குள்ளே, ஏன்னா எல்லாமே அடிஞ்சு போகிறது தான், எல்லாமே கனவு, எல்லாமே மித்யா, எல்லாமே அடைஞ்சு போகிறது. நானும் தங்கம் வச்சு கட்டல் பண்ணி ஹிரண்ய கஷிப்பு மாதிரி இல்லை, துபாயில் யாரோ ஒருத்தனும் பாத்ரூம் எல்லாம் தங்கம் வச்சு பண்ணிக்கிட்டானாமா. அப்படி பண்ணியிருந்தா கூட என்ன, இப்போது அதெல்லாம் விட்டுட்டு போகணும், கொண்டு போய் நெருப்புலையோ எரிச்சுடுவாங்க, இல்லைன்னு பொதிச்சு வைப்பாங்க, வேறு என்னதான் இருக்க. அப்போ அதுக்கு போய் இவ்வளவு படாத பாடுபட்டு எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டு நிறைய அக்கிரமம் பண்ணி அதர்மம் பண்ணி சாகிற வரைக்கும் அந்த இதெல்லாம் இல்லாமல் சமமாக பார்க்குறது. இங்கே அர்த்தம் என்னன்னா, ஹையர் அண்ட் லோயர் அண்ட் டிஃபரன்சஸ்ன்னு பார்க்க மாட்டார். ஹையர் அண்ட் லோயர் விவகாரத்தில் அப்படி ஏதோ பார்க்குற மாதிரி தோணும், ஆனால் உள்ள பாவத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா விவகாரத்தில் கூட அப்படி தான் இருப்பான். ரொம்ப டிஃபரன்சஸ்ஸு, ரொம்ப வேற்றுமை பார்க்கறது அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே சமம், எல்லாமே பகவத் ஸ்வரூபந்தான் இருக்கிறதுன்னா ஈஸ்வரமயம்தானே, அப்படி சமம். அப்புறம் வெளியில் சமாஜத்தில் வந்து வர இன்னொன்று விஷயம் அது மனசில் எஃபெக்ட் பண்ணும். எப்படி துல்லிய பிரியா அப்பிரியோ, முதல் வந்து சமாஜன்லேருந்து இல்லை, இவனுக்கே ஏதோ நடக்கிறது பிரியம் அப்பிரியம். சில பேர் வந்து நமக்கு பிரியமாக இருப்பாங்க, சிலது நம்ம நினச்ச மாதிரி நடக்கும், சிலது நினச்ச மாதிரி நடக்காது. குழந்தைகள வீட்டில் உறவுகளோ அவளெல்லாம் சில வாட்டி பிரியமாக நடந்துக்குவாங்க, சில வாட்டி அப்பிரியமாக இருப்பாங்க. நம்ம பிரியம் காட்டினா கூட பிரியம் காட்ட மாட்டாங்க. ஸோ பிரியா அப்பிரியாக அப்பிரியோஹோ எல்லாமே ஜூயல் கேஸ் 2. ஸோ அதிக்கும் துல்லியா, துல்லியம்னா சமம், பிரியம் அப்பிரியம், டியர் அண்ட் நாட் டு த டியர். ஓகே, டியர்னா க்ளோஸ், பிரியமாக அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாரும் மேலே உள்ள பாவனை வந்து
சமம் தான். ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்காங்க, நம்ம பிளட் ரிலேஷன்னு நினச்சி சொல்லிக்கிறோம். அப்போ அதிலேயே மாட்டிக்க மாட்டான் ஞானி. அதீதன் குணாதீதன், பிரியமத்தனே சமமாக பார்க்குறவர், சுகதுக்கத்தனே சமமாக பார்க்குறவர். அப்புறம் அஷ்மலோஷ்ட காஞ்சன மூணுத்தனே. ஸோ பல வகையாக சொல்கிறார். மானசிகமாக, பாஹ்யமாக, பொருள், இந்த ரிலேஷன்ஸ் அண்டு பொசேஷன்ஸு மொத்தம் அப்படி போடலாம். ரிலேஷன்ஸில் வேற்றுமை பார்க்க மாட்டார். பொசேஷன்ஸில் கூட வேல்யூஸ் கொடுத்துட்டு அதுக்கு ரொம்ப அட்டாச் ஆக மாட்டார். அப்படி இருந்து துல்லிய நிந்தா, துல்லிய நிந்தா, நிந்தா ஆத்மஸ்துதி, ஆத்மசம்ஸ்துதி. அங்கே சில பேர் யாராவது பாராட்டினாலும் யாராவது திட்டினாலும், ஓகே, ரெண்டு, இந்த ப்ரைஸ் அண்ட் அப்யூஸ் ரெண்டுத்துனையும் சமமாக பார்க்குறோம். இது ரொம்ப கஷ்டம் சார். சும்மா யாராவது வீட்லேயே எங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாவே என்னால் பொறுத்துக்க முடியாது, என் ஒய்ஃப் சொன்னாவே பொறுத்துக்க முடியாது. இப்படி எப்பவுமே எல்லாரும் ஒருத்தர் நீ லோக்கத்தில் ப்ரைஸ் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. எல்லாமே அப்யூஸும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்போது பாராட்டினவங்க எல்லாரும் அப்புறம் அவங்களே திட்டுவாங்க. முதல்ல ஆஹா ஊஹோன்னு பூலமாலை எல்லாம் போட்டவங்க அப்புறம் செருப்பு தூக்கி வீசுவாங்க. சொல்ல முடியாது, மக்கள் மாறலாம், எப்படியோ ஆகும். ஸோ இப்படி ஏதாவது அப்படி இப்படி இந்த மாதிரி நடந்தால் கூட அதுன்னு சமமாக ஏற்றுக்கிறவன். முதல் தடவை எங்காவது போனால் நம்மளை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வர வைப்பாங்க. அது ஞானியாவது சுவாமிஜியாவது குருவாவது இல்லை எங்காவது இல்லை பந்துகள் வீட்டுக்கே ரொம்ப நாள் கழிச்சிட்டு போனால் அப்போ முதல்ல ரொம்ப வரவேற்பு. அது கூட ஒரு நாள் இருந்து 2 நாள் இருந்தால் நல்லா கவனிக்கிறது. 3ஆவது நாள்லேருந்து எல்லாம் குறையும். அப்புறம் அடிக்கடிக்கு அடுத்த மாதம் போயிட்டு திரும்பி வந்தவன்னா அதிக வேல்யூ குறைஞ்சிடும். அவ்வளோ கவனிக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, நமக்கே தோணும் அப்போ மனசில், நமக்கு உடனே சக்குன்னு ஒரு உள்ள அபிமானம், அகங்காரத்துக்கு ஏதோ அடிபட்ட மாதிரி பாவிப்போம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இவர் துல்லிய நிந்தா ஆர் ஆத்மசம்ஸ்துதின்னு யாராவது ப்ரைஸ் பண்ணாலும் யாராவது திட்டினாலும் இது எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். ஏன்னா நல்லவங்களையும் திட்டுவாங்க. நான் எவ்வளோ நல்லா இருக்கானோ, நான் ரொம்ப சாத்விகனும், நான் ரொம்ப தர்மம்னு. ஏன் ராமர் மேலே நிந்த போடலையா, கிருஷ்ணன் மேலே நிந்த போடலையா, திட்டலை யாருமே. எல்லா இடத்துலையும் எல்லா மனிதனுக்கு இருக்குது. ஆனால் எல்லா மகாத்மாரோட வாழ்க்கையில் கூட அவங்களுக்கு நிறைய பேர் திட்டாங்க, நிறைய பேர் ப்ரைஸும் பண்ணிட்டாங்க. சரியா? அதனால் இது எல்லாம் இப்படி தான் அவரோட ஆச்சாரம் எப்படி இருக்கும், he behaves in this way அப்படி சொல்லி 25வது ஸ்லோகத்தில் இதே விஷயத்தை கண்டினியூ பண்ணுறாரு. மானாபமானயோः துல்யः துல்யோ மித்ராரிபக்ஷயோः சர்வாரம்ப பரித்யாகி குணாதீதஸ் ஸ உச்யதே. இங்கேயும் மறுபடி 2 பெய்ர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் பற்றி சொல்கிறாரு. மான அபமான யோகோ, மேலே சொன்னது நிந்த ஆத்மசம்ஸ்துதி அண்ணாவே ஆயிடுச்சு. இங்கே ரொம்ப மானம் அவமானம். சரியா? மான அவமானம் என்ன, ஆனர் அண்ட் டிஸானர். அந்த மேலே சொன்னதையும் அதே தான், இந்த ப்ரைஸிங் ஆர் அப்யூசிங் அண்ட். ஸோ வரவேற்கிறது ஆனர் ஆர் டிஸானருக்கு மானம் அவமானம், சன்மானம் அனுபவம். இல்லைன்னா அபமானம் பண்ணிட்டான், எனக்கு எவ்வளோ பெரிய அபமானம் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி டிஸானர், இது எல்லாம் சமமாக பார்க்குறவர். அதனால தான் நம்ம தெரிஞ்ச இடத்துல போனால், நம்ம யாருக்கு தெரியாத இடத்துல போனால் நம்ம இல்லை யார் ஆனர் பண்ணுவாங்க, யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா யாருக்கு தெரியாது நம்ம பற்றி. இல்லை தெரிஞ்ச இடத்துல கூட சில வாட்டி அப்படி ஆகும். ஸோ வாட், அதையும் சீரியஸாக எடுத்துக்கணும். ஞானி குணாதீதன்னு இவர் எடுத்துக்க மாட்டான். மான அபமானயோ துல்லியா.
அடுத்தது மித்ர அரிபக்ஷயோகோ துல்லியா. சத்ருனி மித்ரனு ரெண்டு பட்சம் யார் பக்கம் அப்படி தனியாக சொல்ல மாட்டார். மை பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் எல்லோரும் கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். சரி, சத்ருகளுக்கு கூட எப்படி சார் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது? நம்மளுக்கு ரொம்ப கெடுதல் செய்கிறான்னா, நம்மளை எப்போ தொந்தரப்படுத்திகிட்டே இருக்கான்னா, ஞானி அவங்களும் கூட துவேஷிக்க மாட்டார், மனசில் தூரமாக இருப்பார். தூரமாக இருப்பார். அவர் அடிஞ்சு போட்டோம், அவர் சாகட்டும், அவனு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி அவனு மேலே பேசி அப்படியெல்லாம் மனசில் கூட நினச்சிக்க மாட்டார். நமக்கு எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் படுத்திட்ட ஆள் இருக்கா, குடும்பத்திலேயோ வெளியிலோ ஆஃபீஸில் எங்கே, ஆனால் கூட அவங்கள மேலே சத்ருத்வ பாவத்தின்னு வச்சுக்க மாட்டான். அவங்கள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் தூரமாக இருப்பான். அப்படி முடியல, தூரமாக போக முடியல, அவங்க தொல்லை நடந்துட்டுருக்குன்னா, இது பகவான் எனக்கு வைக்கிற ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படியே தாண்டி வரணும். அதனால் அவர் ரியாக்ட் ஆக மாட்டார். மித்ர அரிபக்ஷயோகோ ரெண்டுமே துல்லியம், ரெண்டு பக்கம். ஓகே, either the friend or for enemy. அது அப்புறம் சொல்கிறாரு சர்வாரம்ப பரித்தியாகி. சர்வ ஆரம்ப பரித்தியாகின்னா எதுவுமே ஆரம்பிக்க மாட்டாருன்னு அர்த்தம். எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸு அப்படியெல்லாம் அப்படி இல்லையே. ஞானிகள் நிறைய பேர் நிறைய பண்ணுறாங்களே, அப்படி இருந்தால் எப்படி சார் வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு சந்தேகம் வருமா? இங்கே அர்த்தம் என்னன்னா, இந்த லோகத்திலோ நான் இது பண்ணி சாதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு பண்ணுறீங்க? டைம் பாஸுக்கு பண்ணுறோம், சுவாமிஜி சொல்கிற மாதிரி. இல்லைன்னா லோக சங்கிரஹார்த்தம், லோகத்துக்கு ஏதாவது ஒரு 10-100 பேருக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னா அது ஈஸ்வரனுக்காகன்னு சொல்லி சமாஜத்துக்கு அப்படி பண்ணுவார். அவருடைய சக்தியை தெரிஞ்சது சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் சேவை பண்ணுவார். ஆனால் அதனால் நான் இதனால் புண்ணியம் அடைய போகிறேன், பாப்பம் போகும், இதெல்லாம் எதுவுமே அந்த பாவனை இல்லை. ஏன்னா குணாதீதன் ஆனதுக்கப்புறம் இவருக்கு இங்கே புண்ணிய பாப்பம் எங்கே இருக்கு? அதனால் சர்வ ஆரம்ப பரித்தியாகி, அபாண்டன்ஸ் ஆல் அண்டர்டேக்கிங்ஸ்ன்னு அர்த்தம் இங்கிலீஷில் சொன்னால். அப்படி எப்படி முடியும்னா அது அர்த்தம் இக பர இல்லை. நான் இது பண்ணி அது பண்ணி அந்த யஜ்ஞம் பண்ணி யாகம் பண்ணி நான் புண்ணியம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகணும், அங்கே ஒன்றும் கிடையாது. இந்த லோகமே மித்யா, ஸ்வர்గం కూడా మిథ్యా జ్ఞాని దృష్టిలో. సర్వం దృశ్యం మిథ్యా, యద్ దృశ్యం తద్ నశ్యం, యద్ నశ్యం தத் மித்யா. அப்படி இருக்கும்போது இவருக்கு சர்வாரம்ப பரித்தியாகி. ஆனால் நம்ம அது வெளியில் பார்க்கும்போது இவங்க ஏதோ பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க, அதில் ஈடுபடுறாங்க, இது சரி. ஆனால் ஞானி உள்ளக்குள்ள அவருக்கு எந்த ஈடுபாட்டு இல்லை. அதனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தாலும் அவருக்கு அப்படியே இருப்பார், பேலன்ஸ் சமமாக இருப்பார். நல்லா நடந்தாலும் அப்படி தான் இருப்பார், நடக்கலைன்னாலும் அப்படி தான் இருப்பார். அதனால் லாஸ் அண்ட் கெயினே ஒரு கமிட்மெண்ட் இல்லை இங்கே. நத்திங் டு கெயின், நத்திங் டு லூஸ், சுவாமிஜி சொல்லுவார். அந்த மாதிரி குணாதீதக இப்படி யார் இருப்பானோ, மேலே சொன்ன இத்தனை விஷயங்கள் 24, 25 முக்கியமாக இதெல்லாம் கனெக்டிவ் தாட்டு தான். அர்ஜுனன் தான் 3 விதமான கேள்வி கேட்டார் அண்ணன். இது பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் கனெக்டிவாக தான் இருக்கு. இப்படி யார் இருக்கானோ அவனு தான் குணாதீதா ச உச்சதே. இந்த குணாதீதனுக்கு எப்படின்னா இன்னொன்று டைட்டிலும் கொடுக்கணும் அர்ஜுனா. அந்த வார்த்தை 24 இருக்கேன், நான் அது ஊட்டி வச்சிருக்கேன், இங்கே சேர்த்து சொல்லலாம் மொத்தம் படித்ததுக்கப்புறம். தீரஹா. தீரஹா வார்த்தை பல உபனிஷத்துகளிலோ பல இடத்துல உபயோகப்படுத்திருக்கு, பகவத்கீதை கூட. தீரஹா அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ரொம்ப ஃபைல்மானும் வெயிட் லிஃப்டர்னு அர்த்தம் இல்லை. தீன்னா புத்திமான், புத்திக்கு சம்பந்தப்பட்டது. ஓகே. ரஹன்னா ராயதி இது அனேன. ராயதி மீன்ஸ் எண்டோடு வித், யார் அந்த விவேகத்தோடு இருக்கிறவனும். விவேகம் இருந்து வேதாந்தத்தின் இப்படி வாழ்க்கையிலும்
உபயோகப்படுத்தக்கூடிய தைரியம் இருக்கிறவன். அதனால தீரகன்னு தைரியம் இருக்கிறவன் கூட சொல்லலாம் சாதாரணமாக. பட் இந்த ரூட் மீனிங் பார்த்தா தீஹி என்ன புத்தி, ஓகே, ராயத்தி என்ன அந்த புத்தி வந்து ஞானத்தோடு நிறைஞ்சிருக்கு. எண்டோடு வித் த விவேக அண்டு வைராக்கிய ஞானம். அந்த அப்போ அதே புத்தி தான். இப்போ அந்த புத்தி மேட்டருக்கு பிரகிருதி சேர்ந்தது. ஆனால் கூட அந்த புத்தி தான் இப்போ புரிஞ்சுக்கிறது. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் நானும் கேட்டு எங்கள் குரு கேட்டிருந்து புரிஞ்சுக்கிட்டது அந்த புத்தி வச்சு தான் பேசிகிட்ருக்கேன். ஆனால் புத்திக்கு தெரியணும், இப்போது புத்திக்கு கூட பரஹ அஸ்மி அகம் பிரம்மானி. புத்தி கூட இப்படி புத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது நான் தான். அப்போ அந்த நானுன்னு பார்க்குறேன், அந்த புத்தியும் இப்போது அந்த ரிஃப்ளெக்ஷனும் இப்போது ஒழுங்காகி போச்சு. அந்த புத்தி அண்ட் நான் அகம் ரெண்டும் ஒன்றாயிட்டோம். நான் இல்லாமல் புத்தி இருக்காது, ஓகே, ஆனால் புத்தி இல்லாமல் நான் இருப்பேன். அதனால் தீரஹா. அப்புறம் 26, 27 லாஸ்ட் 2 ஸ்லோகங்களுக்குள்ள 3வது பிரச்சனைக்கு பதில். அங்கே என்னது 26 படிக்கிற முதல்ல, மாம் ச யோ வ்யபிசாரேண பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. ஹவு டு பிகம் ஏ குணாதீதா அப்படின்னு நமக்கு ஒரு வேளை சந்தேகம் வந்து ஆசை இருந்தால் அர்ஜுனனுக்கு இருந்தது, அதனால் அப்படி கேள்வி. ஸோ அந்த ஹவு டஸ் ஒன் டிரான்சென்ட்ஸ் தி குணாஸ், குணங்கள் குணாதீத்தன் எப்படி ஆகிறது அப்படின்னா ஒரு க்ளூ கொடுக்குறாரு. சாதனை மாதிரி மேலே இருக்கிறது எல்லாமே கூட சாதனை மாதிரி தான். அதனால தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே கூட அங்கே ஸ்தித பிரக்ஞ லட்சணங்கள், பராபக்த லட்சணங்கள் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கோ. ஓ அர்ஜுனா, உனக்கு ஆசையாக இருக்கா குணாதீதன் ஆகணுமனே கேட்டில்ல, பாரு என்ன பண்ணணும் தெரியுமா அதுக்கு. மாம்ச யஹ அவ்யபிசாரேண பக்தி யோகேன சேவதே. யார் ஒருத்தனும் என்ன அவ்யபிச்சாரினா டவுட் இல்லாத, சந்தேகமில்லாத, செலிக்காத, ஓகே, கண்டிஷன் எதுவுமே வைக்காமே யார் ஒருத்தர் வந்து என்ன பக்தி யோகேன சேவதே, பக்தி யோகத்தோடு சேவிக்கிறானோ. என்ன சார் திடீர்னு ஞானம் பற்றி சொல்லும்போது ஞானி அப்புறம் குணாதீதனன்னு சொல்லும்போது பகவானே பக்திக்கு கொண்டு போகிறார் திரும்பி. என்ன அது வேறு மாமன்றார். என்ன இங்கே என்னன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஈஸ்வர சர்வஜ்ஞஸ்வரூப நாராயண ஈஸ்வர. நாராயணனே ரூபம் இல்லை, நராணாம் சமூகः இது நாராயணः. ஓகே, நரஸ்ய பாவः நாராயண. நரம் நாரம்னு ஞான வடிவம்னு அர்த்தம், ஞானம்னு. அப்பன்னு என்ன சொல்லுது? மாமன்னா பிரம்மம். இந்த பிரம்மன் பிரம்மனான என்ன. ஆனால் என்ன அங்கே முன்னாடி அந்த பகவான் பிரம்மம் தான் ஈஸ்வரனா மாயா மானுஷ வேஷதாரியாக வந்து நின்று பேசுறதுனால அப்போ அவர் பூர்ண யோகேஸ்வர ஞான மூர்த்தினால அவரை பற்றி அவர் சொல்லிக்கிறார். அவரை பற்றி அவர் சொல்லிக்கிறாருன்னா நம்மளை பற்றி தான். ஏன்னா நமக்கும் ஈஸ்வரனுக்கு வித்தியாசம் இல்லை நான் అనేది. ஸோ இங்கே மாமன்னு சொல்லும் போதும் அது ஏதோ அவதார கிருஷ்ணா, வசுதேவ கிருஷ்ணா, தேவகி பிள்ளை அப்படின்னு எடுத்துக்கூடாது. பகவான் அந்த பாவத்தில் சொல்லலை. மாம் பிரம்மம். அதே இங்கே நான்னு சொல்கிறது, அங்கே மாமன்னு சொல்லிக்கிறார். என்ன ஏன்னா அப்படி அதனால தான் பக்தி అనేది வேணும். பரமாத்மா అనేది அனந்த ஒரு பிரம்மசக்தி இருக்குது, பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்மத்துக்கு மாயாசக்தி இருக்குது, மாயாசக்தியில் குணங்கள் இருக்குது. இப்படி எல்லாம் மொத்தம் டோட்டலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு முன்னாடி மனசுக்கு ஒரு பெரிய விஷன் கொடுக்கணும்.
அதனால தான் பக்தி. பக்தின்னு என்ன சொன்னோம்? எங்கே விபக்தி இல்லையோ, எந்த டிவிஷன் இல்லையோ அதுக்கு பேர் பக்தி. அங்கே கூட பகவான் என்ன சொல்கிறாருன்னா அவ்யபிச்சாரேன பக்தி யோகேனா. அப்படின்னா நம்ம பகவத்கீதை இவ்வளோ படித்தோம், பக்தி யோகம் படித்தோம், உபனிஷத்துகள் எல்லாம் கேட்குறீங்க. சில பேர் என்ன அர்த்தம்னா, இந்த சர்வம், இந்த அனாத்மன் எது சொல்கிறோமோ, மாயா பிரகிருத்தின்னு எது சொல்கிறோமோ, அது பிரம்மயோனி అని బ్రహ్మ అనే వార్త భగవానే ఇదే అధ్యాయத்தில் 5-6 శ్లోకங்களுக்கு முன்னாடி விவரிக்கும் போது சொன்னார். மகத் பிரம்மா அப்படின்னா அந்த மூல பிரகிருதி, அது பிரம்மம் நானே தான், என்னிலேருந்து வந்தது தான். அப்போ அதுதான் இங்கே எல்லாம் காணப்படுறது அப்படின்னு சொன்னால், இங்கே அர்த்தம் என்னென்னா, சில பேர் இந்த அவ்யபிச்சாரின பக்தி என்னென்னா, கிருஷ்ண பக்தன், நீ கிருஷ்ணன் தான் பேசணும், நீ கிருஷ்ணனை பற்றி பேசுகிறீங்க. ஆரம்பத்தில் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணான்றீங்க, ஆனால் நீங்கள் என்ன இப்படி வச்சுருக்கீங்க இதுன்னு பார்க்குறவங்களுக்கு யாருப்பா சந்தேகம் வரும். என்ன பார்க்குற நீ, என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ, இதெல்லாம் ஏன் பார்க்குற? கிருஷ்ணான்னா ஆத்மாப்பா, கிருஷ்ணான்னா பரபிரம்மப்பா. எல்லாரும் மனசுனே உள்ளக்கு இழுத்துட்டு ஆகர்ஷிச்சிட்ருக்கிற ஆத்மா தான். ஆத்மா இல்லாமல் மனசு இருக்குமா? ஆத்மாவிலேருந்து தான் மனசு வியக்தமாகி பிரகடனமாகிறது. ஸோ மாம்சையோ அவ்யபிச்சாரேனா, எது பார்த்தா கூட நானே புரிஞ்சுக்கணும். அதுதான் அதோடைய எசன்ஸ். என்னென்னா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்ச் கிருஷ்ணா டிவோட்டி, ஸ்ட்ராங்ச்சு ஐயப்பா டிவோட்டி அப்படின்னு சொல்கிறதில்ல அவ்யபிச்சாரண பக்தன். அதெல்லாம் முதல் லெவலில் படியில் ஓகே. வென் இட் கம்ஸ் டு தி விவேக அண்ட் ஞான லெவல், பராபக்தி, அவ்யபிச்சாரணம் என்னென்னா, இதெல்லாம் நல்லது, அது நல்லதில்லை, இதில் பகவான் இருக்கார், அதில் பகவான் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த ஜோதிஷம், வாஸ்து, வெளியில் நம்ம என்னென்ன துவைத்தம் பார்த்து வேற்றுமை கர்மகாண்டத்திலோ பாஹ்ய காரிய கிரியாகலாபத்திலோ சேருமோ, அதெல்லாமே வாஷ்ட் அவுட். அதனால் நீ சின்ன கிருமி பூச்சி என்ன ஆகாயத்தில் சூரியனை பார்த்தான், எந்த மனிதனை பார்த்தான், எல்லாத்திலையும் இருக்கிறது ஒரே பகவான், ஒரே பரமாத்மா, ஒரே பிரம்மம்தான். அப்படின்னு பாவத்தோடு யார் என்ன சேவிக்கிறாங்களோ, பார்த்தீங்களா? பராபக்தி இங்கே சொல்கிறது. அவ்யபிச்சாரேன பக்தி என்னென்னா பராபக்தி ரூபேணா, நாட் சிம்பிளி தேங்காய் வெத்தலை பாக்கு விளக்கேற்றுறது இல்லை. சரியா? அப்படி இருந்தால் எப்படி, என்ன சார் அது பாவம்னா, யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி வராங்களோ, மனிதருக்காவது ஜந்து ரூபமாவது ஏதாவது, எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். முதல் கௌரவிக்கணும், ஆதரிக்கணும். ஆதரிக்கிறது கௌரவிக்கிறதுன்னா எல்லாரும் காலுக்கு போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி ரோடு மேலே எல்லாம் டிராஃபிக் ஜாம் பண்ணக்கூடாது. அது இல்லை பாவனை மனசுக்குள்ளே. அப்போ என்ன பண்ணுறோம்? சப்போஸ் யாராவது நமக்கு எட்ட வராங்கன்னா, ஏனிப்படி வீட்டில் இருக்கிற பாரியா, பர்த்தா, குழந்தைகள், மருமகள், மாமியார், மாமனார் எல்லாரும் கூட தெய்வஸ்வரூபம், தெய்வமே தான். அவங்க மாதிரி ராட்சசனாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் சும்மா வெளியில் பிரகிருதி பண்ணுறது. நீ உள்ளே இருக்கிற அந்த விஷயத்தின்னு பாரு. நீ ஏன் வெளியில் பார்க்குறேன்? வெளியில் அது பார்த்தது மட்டும் இப்போ நினச்சி நீ ஏன் டிஸ்டர்ப் ஆகிறேன்? அப்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா என்னன்னா, யூ வில் பி அவைலபிள் 100%, யூ மஸ்ட் பி ப்ரெசென்ட் வித் தம். அப்போ அவங்களை கூட 100% பேசணும், பார்க்கணும், ரெஸ்பெக்ட், கௌரவமும் கொடுக்கணும். அது எப்படி சின்னவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறதுன்னு கேட்கக்கூடாது. சின்னவங்களுக்கு கௌரவம் கொடுக்கறதுன்னா பிரேமையோட கௌரவம் கொடுக்கறது, ஆதரவோட கௌரவம் கொடுக்கறது. பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி கௌரவம் கொடுக்கறது, பெரியவங்களுக்கு கூட சப்தமாக பேசாமல் சாஃப்டாக பேசுகிறது, எதிர் பேசாமல் இருக்கிறது, இதெல்லாமே பக்தியில் சேர்ந்த விஷயங்கள் தான். அப்படிப்பட்ட அவ்யபிச்சாரேன பக்தேனா, இந்த வார்த்தை இது முன்னாடி கூட பகவான் உபயோகப்படுத்திட்டார். அப்புறம் அனன்யாச்சிந்தையோந்தோ மாம், ஏகாந்த பக்தி, இதெல்லாம் அர்த்தம் அதுதான். அவ்யபிச்சாரம் அன்காம்ப்ரமைஸ்டு,
அன்ஷேக்கிங், அன்கண்டிஷ்னல். அந்த ஊரில் மட்டும்தான், அந்த கோயிலில் மட்டும்தான், அந்த சுவாமி மட்டும்தான். சுவாமி எங்கள் கோவிலில் இருக்கார், எல்லாத்துக்குள்ள இருக்கார், எல்லாத்துலேயும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். அந்த பாவம் யார்? அது கஷ்டம்னா அப்போ நீ குணாதீதன் ஆக முடியாது. நீ தான் ஆசைப்படுற இல்லை குணாதீதன் ஆகணுமனே. குணாதீதனாக இருந்தால் ஆனந்தமே வியக்தமாகும். நீ ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கும். இந்த உலகத்தில் வர தொந்தரவு, துக்கம், மனசு சரீரத்தினால் வர இந்த எதுவுமே ஒன்று பாதிக்காது. அதுதான் மோட்சம், ஜீவன் முக்தி. பக்தி யோகேன சேவத்தே ச குணான் சமதீத்தியைத்தான். அவனு தான் இந்த குணங்களுக்கு அதீதனாயிட்டவனனே சொல்ல முடியும். சக குணான் சம் அவதீத்திய ஏதான் குணான். அந்த குணங்களை அவனை தாண்டி வந்துட்டான். 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஆகிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போது அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, ரிசல்ட் என்ன ஃபைனலாக அப்போது நடக்கிறது என்ன? பிரம்ம பூயாய கல்பதே. அவன் வேறு பிரம்மம் வேறு இருக்காது. இங்கே பிரம்மனே வார்த்தை முதல்ல சொன்ன மாம் அன்னதுக்கு சேர்த்துக்கணும். மாம் பிரம்ம என்ன, பிரம்மனான என்ன. பார்த்தீங்களா? இல்லைன்னா இப்போ அது அங்கே கிருஷ்ணன் மாதிரி நிந்தி போயிடும் அங்கே வார்த்தை. மாம் பிரம்ம அப்படின்னா அந்த என்னை சேவிக்கிற அவனும் அப்புறம் நானும் 2 இருக்க மாட்டான், 2 இருக்காது. அப்படின்னா அவனு நானுன்னு தெரிஞ்சுக்குவான், நானும் அவன் ஆயிடுவேன். இந்த நானும் அவனு 2 கிடையாது. அதுதானே ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அதுதானே பிரம்மாத்ம ஐக்கிய போதம். அதனால் பிரம்ம பூயாய கல்பதே. பிரம்ம பூயா அப்போதான் பிரம்மன் ஆக முடியும். கல்பத்தைன்னா he is fit to realize his own nature. அப்போதான் அவனு லாய்க்கு, அப்போதான் அவனுக்கு தகுதி வந்தது. அவனும் பிரம்மனு கூட ஒன்றாயிடுவான். பிரம்மன் அவனை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். பார்த்தீங்களா? அப்போ பக்தி வெளியில் உள்ள ஞானம் இல்லை, குணங்களுடைய விஷயம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டோம். அது பாவனையில் வரணும். அது இன்டலெக்சுவலில் புத்திபூர்வகமாக எல்லாம் எசிமுலேட் ஆகிருந்தால் தென் ஒன்லி யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம். ஓகே, யூ ஆர் ஆல்ரெடி பிரம்மன் தான், எலிஜிபிள் டு ரிகக்னைஸ் தட் யூ ஆர் பிரம்மன். உனக்கு அந்த தகுதி வருது, நீ பிரம்மம் தான், வேறே இன்னொரு பிரம்மம் అనేది வேறு எங்கேயுமே இல்லை. அகமேவ பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. பார்த்தீங்களா? எங்கே மகா வாக்கியத்தில் வந்து நிற்கிறது. அப்படி சொல்லி இது ரொம்ப ஆழமான விஷயங்கள் ஸ்லோகம். ஏதோ கொஞ்சம் நேரம் சுருக்கமாக பேசி சொல்லுறோம். இன்னும் இதில் சிந்திச்சு நிதித்தியாசனம் பண்ண வேண்டியிருக்க ஒரு வார்த்தை. சரி, கடைசி ஸ்லோகம். இப்போ மேலே சொன்னது ஒரு சந்தேகம் வந்த மாதிரி படிக்கிற முதல்ல. பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்யா வியயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்யைகாந்திகஸ்ய ச. எப்படி ஒருத்தன் வந்து உன்னை பூஜிச்சா, அவ்யபிச்சாரிணி பக்தி பண்ண சேவிச்சா அவனும் பிரம்மமாயிடுவார். பிரம்மபூயாய கல்பத்தே. இது புரிஞ்சுக்கணும். பக்தின்னு எங்கோ லோயர் லெவலில் அப்படியே இருந்துட்டு போகக்கூடாது. இது படிக்காதவனுக்கு அசல் இப்படி தான் வழி தெரியும். பக்தன் என்ன தெரியும், ஞானம் எதுவுமே தெரியாது. போயிட்டு வந்துட்டுருப்பான். அநேக வருடங்களுக்கு கோவிலுக்கு போயிட்டு சேவிச்சுட்டு வந்தால் போயிட்டு வந்துடுவான். ஓகே, இப்போ இந்த மாதிரி சந்தேகம் இந்த சேஜ் ஞானி குணாதீதன அவன் எப்படி ஹிம்செல்ஃப் பிகம் பிரம்மன்? எப்படி என்ன பாரு, பிரம்மணா ஹி பிரதிஷ்டா அகம். இங்கே நானன்னு எது சொன்னானோ மாமன் ஆரம்பித்தாருங்க. பிரம்ம பூயாய கல்பத்தன்னார். ஒன்று பூஜிச்சா நான் எப்படி பிரம்மன் கிட்ட போவேன்? இது எப்படி இருக்குன்னா, கோவிலுக்கு முன்னாடி வாசலில் வாட்ச்மேன் வந்து பர்மிஷன் கொடுத்தா உள்ள பெருமாளன்னு பார்க்கலாம் போய்.
அதனால தான் அவனுக்கு ஆமியாமையாக கொடுப்போம். லஞ்சம் கொடுத்தாவது நான் கொஞ்சம் போ காசு கொடுத்த இப்படி போனானே. அப்படி இவனுடைய கிருபனால் அங்கே பிரம்மம் பெருமாள் கிடச்சது. அப்படின்னா ஒன்று ஆராதிச்சா அங்கே மாமன் சொல்லிட்டீங்க, அப்புறம் பிரம்மன்னுங்க. அதுதான் சொல்கிறாரு, நானும் வேறு பிரம்மம் வேறு இல்லை. பிரம்மணஹி பிரதிஷ்டா அகம். அதான் ஏன்னா நானே பிரம்மம் தான். பார்த்தீங்களா இப்படி என்ன ஆயிடுச்சு? அகம் பிரம்மாஸ்மியான பதம் இதில் சொல்லப்படுறதா இல்லையா? எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஞானி ஒரு பகவத்கீதை கேட்ட இந்த லிசனர் ஸ்ரோதா ஸ்ரவணம் பண்ணி மனனம் பண்ணிது இதாக பண்ணால் அகம் பிரம்மாஸ்மி, ஆப்சல்யூட்லி ஒரே வஸ்து இருக்குது, ஏகமேவா அத்விதீயம், தட் ஏகம் இஸ் அகம் அண்ட் அகம் இஸ் தட் பிரம்மன். வேறு கிளியராக சொல்கிறார் பகவான் பாருங்கோ, பிரம்மணஹி பிரதிஷ்டா அகம். நீ நான் வேறு பிரம்மம் வேறுன்னு நினச்சிக்கிறியானே. இப்போ இதே பாயிண்ட்டுன்னு வந்து பர்சனலாக அப்ளை பண்ணணும். அதுதான் திரும்பி ஆப்ஜெக்டிவாக பார்க்கக்கூடாது, சப்ஜெக்டிவாக. அப்போது அகம் பிரம்மம். ஏன்னா நீ என்னை பூஜிச்சா பிரம்மன் ஆயிடுவே, என்னை அடைவேன்னு சொன்னான் இல்லையா? நான் யாரும் பிரம்மம். அப்போது நீ உன் அடையணும்னா உன்னை பற்றி நீ சிந்தனை பண்ணு. ஏன்னா அந்த பிரம்மமும் நீ అనేది நான் தான், அந்த நான் అనేది நீ தான். நீ நான் இல்லை. அதனால தான் ஆத்மா எலோன் எக்ஸிஸ்ட். நோ ஜீவாத்மா, நோ பரமாத்மா. பிரம்மம் எலோன் எக்ஸிஸ்ட், ஒன். அதான் வேதத்துடைய உபனிஷத்துடைய ஸ்டேட்மெண்ட், டிக்ளரேஷன், டிண்டிமா. ஏகமேவ அத்விதீயம் நேஹநானாஸ்தி கிஞ்சன. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ ந அபரஹ. பாருங்கள், இதை இத்தனையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கிறாரு. டீச்சிங் கம்ப்ளீட் ஆயிடுது. அப்புறம் அது சொல்லி அப்படி விடாமே, சரி இந்த அகம் பிரம்மா, நானே பிரம்மன் அண்ணா, அதுக்கு சின்ன சம் அட்ஜெக்டிவ்ஸ் ஏதாவது கொடுக்கணும். இதுதான் அமிர்தஸ்ய. ஓகே, யாரது அந்த பிரம்மம்? நான் யார்? இப்போ நான் எனக்கு சொல்லிக்கணும், எல்லோரும் நமக்கு சொல்லிக்கணும். நான் வந்து இம்மோர்டல். அகம் அமிர்த, அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி అని வரும் ருத்ரத்தில். அகம் அமிர்தம், இம்மோர்டல். எனக்கு சரீரமும் கிடையாது, அதனால் பிறப்பு இல்லை. சரீரம் இல்லாதனால இறப்பும் இல்லை. சரீரம் பிரகிருத்தில ஏதோ வந்து போகிறது. அப்படி நிறைய மண்ணுடைய காற்றுக்கு மண்ணெல்லாம் அப்படி கலைஞ்சி ஓடி போகிற மாதிரி அமிர்தம். அப்புறம் அவ்யயஸ்ய, இங்கே எல்லாமே அந்த ஆஃப் అనేది இங்கெல்லாம் சஷ்டி விபக்தி உபயோகப்படுத்துகிறார. அந்த அகம் வந்து அமிர்தம் சேர்ந்ததே, அமிர்தமானதே, ஆஃப் தி இம்மோர்டல், ஆஃப் தி இம்யூட்டபிள். அவ்யயஸ்யன்னா இந்த பிரம்மம் ஆன அகம்ல ஏதாவது குறை, ஏதாவது வேற்றுமை ஏதாவது இருக்குமா? நஷ்டம் ஏற்படுமா? லாஸ் இருக்கா? நோ 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 நோ. அவ்யய எதுவுமே ஆகாது, வியமாகாதது, குறையாதது. அப்புறம் குறையாததுனால அது அமிர்தம், மரணம் இல்லாதனது இருக்கிறதுனால தான். அப்போ அது எனக்கு சொல்லணும், சாஸ்வதஸ்ய. இந்த ஒரு வார்த்தனே அப்படியே நிதித்தியாசனம் பண்ணணும். நான் அமிர்தஸ்வரூபம், நான் அவ்யயஸ்வரூபம், நான் சாஸ்வதஸ்வரூபம். சாஸ்வதமாக இருக்கேன். அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. 2வது அத்தியாயம். அப்புறம் சொல்லி சாஸ்வதஸ்ய, அப்புறம் தர்மஸ்ய. ஒரு பக்கம் ஏதாவது இந்த பிரகிருதி இதெல்லாம் ஒரு பெரிய தோற்றம் நடக்கிறது இல்லையா, பெரிய லீலா, இதெல்லாம் அந்த சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறது பாருங்கோ. அந்த தர்மம் என்ன இங்கே வெல் கண்ட்ரோல்டு சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற அந்த ஹோல் காஸ்மிக் லா யஜ்ஞம், அதுக்கு பேர் தர்மம்.
தர்மஸ்ய. அப்படின்னா லோகத்தில் ஏதாவது நீ தர்மம் அது இதெல்லாம் பேசிட்டா அந்த தர்மம் எல்லாம் கூட என்னோட ஸ்வரூபந்தான். அகம் ஏவ, இந்த அகம்க்கு சேர்ந்தது தான் தர்மஸ்ய. அப்புறம் சுகஸ்ய, ஆனந்தஸ்வரூபம். பாருங்கோ, எல்லா உபனிஷத்து வார்த்தைகள் தான். சுகஸ்வரூபம் என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம் என்றும் இல்லையா? சுகஸ்ய. அப்புறம் ஏகாந்திகஸ்ய, ஆப்சல்யூட். பார்த்தா இப்போது நான் அதுக்கு தான் சொன்னேன், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்ம. முதல்ல என்ன சொன்னோம்? ஏகமேவாத்விதீயம் நேஹனானாஸ்தி கிஞ்சன பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹானே. இது மொத்தத்தோட சாராம்சம். இங்கே 5-6 பதங்களை கொடுத்துட்டு பகவான் வந்து நம்மளே நல்ல நீ இது புரிஞ்சுக்கிட்டு நிதித்தியாசனம் பண்ணாயன்னா நீ குணாதீதனம் ஆயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த அத்தியாயத்தில் ரொம்ப விவரமாக இங்கே கம்ப்ளீட்டாக வித்யனை பிரம்ம வித்யத்தைன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி தான். அப்படி சொல்லி இந்த 27வது அத்தியாய ஸ்லோகத்தோட பகவான் இந்த டீச்சிங் முடிக்கிறாரு. இது நல்லா சிந்திச்சு கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டே நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய ஸ்லோகங்கள், மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ண வேண்டியது. இதோடு நமக்கு இது முடிச்சிட்டோம். புஷ்பிக. ஓம் தத் சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே குணத்ரய விபாக யோகோ நாம சதுர்தசோऽध्यायः. ஹரிः ஓம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம். தத்சத்.